ஹலோ மக்களே, திருவாரூர் vlog பார்க்கலாமா? குட்டி vlog பார்ட் 1 இது. வீட்டிலேருந்து எக்மோர் கிளம்பிட்டோம். ட்ரெயின் ஏரியாச்சு, ரொம்ப பழைய ட்ரெயினுங்க. அங்கே பார்த்தா பரதநாட்டியம் என் பொண்ணு அங்கே ஆடுறான். ஸோ அதனால் எல்லோரும் அந்த ட்ரெயினில் தான் இருந்தோம். இதில் லாஸ்ட்டாக போகிறாங்க பாருங்க, அவங்க தான் ஹரிதா சானாவோட குரு. அண்ட் இது மார்னிங் எல்லாம் இறங்கிட்டாங்க. ஸோ மாயவரம் அடுத்தது நாங்கள் திருவாரூர் இறங்குறோம். இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா S1 S6 S9 எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே தாங்க ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம். பிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு கோவில் பக்கத்துலேயே அங்கே ஒரு ரூம் போட்டாச்சு நாங்கள் எல்லோரும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலாரை பார்த்துட்டேன்னா அதுவும் ஏர்லி மார்னிங் இந்த தெப்பக்குளத்துக்கு மேலே இருக்கிற ரொம்ப மெலீஸாக ஒரு நிலா ஒன்று தெரிஞ்சுதுங்க. அந்த சந்தோஷத்துலேயே ஒரு டீ கடையில் போயிட்டு இந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியில் பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டு அதோட சந்தோஷமே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அந்த ரொம்ப அழகான ஒரு கோலம். அப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் கோவில் போகிறதுக்கு. சஹானா அந்தம்மா போடுறது எல்லாமே அந்த பாவாடை சட்டை அத்தை பவ்யா கொடுத்தது, அந்த வளையல் ஒரு கிஃப்ட்டு, அந்த நெக்லஸ் எல்லாம் வந்து அவள் மினி ஆண்டி கிஃப்ட்டு, இந்த ஐலைனர் ஜெனி மம்மி கிஃப்ட்டு. இந்த பாருங்கள், நாங்கள்லாம் இப்படி தான் ஓசிலேயே நாளை ஓட்டுறோம். சஹானா அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் அகெயின் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது அங்கே ஒரு பெரியவரோட கதை அடிச்சிட்டு இருந்தேன். கலைஞர் எங்கே பிறந்தார், எப்படி என்னன்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம். அவர் பரதநாட்டியனோட சாதுரியம் பேசாதேடி அந்த பாட்டெல்லாம் பாடி செம்ம ஃபன் பண்ணோம். சூப்பராக இருந்தது. தோசை சட்னி, ஒரு சின்ன ஹோட்டல் தான், செம்ம டேஸ்ட். கோவில் கிளம்பியாச்சுங்க. திருவாரூர் சிவன் டெம்பிள், இந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் மை காட் எவ்வளோ பெரிய கோவில். ப்ளீஸ் எல்லாரும் போய் பாருங்கள். இதில் வந்து நான் கிறிஸ்டியன் ஹிந்துலாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டியது பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க எல்லா டெம்பிளுக்கும். நிறைய பேர் அங்கேருந்தே நீங்களாம் பார்க்காம இருக்கீங்க. பட் இந்த கோவிலில் ஒரு அதிசயம் நடந்ததுங்க. எப்பயோ சொல்லுவாங்களா, கடவுள் ரூபத்தில் ஒரு மனுஷங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தருவாங்கன்ற மாதிரி. நாங்கள் நல்லா கோவிலை சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது மணி வந்து இங்கே வாரம்மா மங்கள வாராகி இருக்காங்கன்னும் போது எனக்கு அந்த வாராகி அம்மாவை பார்த்துட்டு இந்த பாட்டி இறங்கி வர்றதோ எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்தது. என் பாட்டிக்கு 85 இயர்ஸ் ஓல்டு. எங்களுக்கு எல்லாருக்கும் குங்குமம் வச்சு பிளெஸ் பண்ணினதே ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட்.